வணக்கம் நண்பா நண்பீஸ். எங்க செல்லூஸ் செல்லீஸ் எல்லாரோட வாழ்க்கையும் ராட்டினத்துல போறது மாதிரி தான். இன்னைக்கு கீழே இருக்கிறவங்க மேல வருவாங்க, நாளைக்கு மேல இருக்கிறவங்க கீழே வருவாங்க. நாளை கழிச்சு யாரு வருவாங்கன்னு கேட்காதீங்க. ஊருக்கு போனாலும் போக வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிடவே கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு ஒன்னு சொல்லிக்கிறேன். நீங்க எங்க வீடியோ பாக்கும்போது சப்ஸ்கிரைப் அழுத்தினா அந்த பட்டன் மறைஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்க வீடியோவை தெளிவா பார்க்க முடியும். நீங்க நம்பலேனாலும் அதுதான் நெசம். இந்த மாதிரி ஏதாவது பேசி நாங்களும் சேனலை நகர்த்த முயற்சி பண்றோம். சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இனி உள்ளம் கனியணும். இன்னையோட விஷயத்துக்கு வருவோம். மத்திய கிழக்கு பகுதிகளில் பதற்றம் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே வருது. ஏமன் நாட்டை சேர்ந்த ஹவுதி அமைப்பினர் சவுதி அரேபியாவோட அராம்கோ நிறுவனத்துக்கு சொந்தமான ஜாசான் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை மேல ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல் நடத்தியிருக்கிறதா தெரிய வருது. சமீபமா சவுதி நாடு மேல ஹவுதி அமைப்பினர் நடத்திட்டு வர்ற ராணுவ நடவடிக்கையோட ஒரு பகுதியாதான் இந்த தாக்குதலை நடத்தினதா ஹவுதிகள் தரப்புல சொல்லப்படுது. விஷயம் என்னன்னா, சவுதி அரேபியா, துருக்கி, பாகிஸ்தான் நாடுங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பு பாதுகாப்பு ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டிருந்தாங்க. இந்த 3 நாடுகளுக்கு நடுவுல பாதுகாப்பு ஒத்துழைப்ப பலப்படுத்துறதான் இந்த ஒப்பந்தத்தோட முக்கிய நோக்கமா இருந்தது. இந்த ஒப்பந்தம் கையெழுத்தான 2 நாளிலேயே இந்த தாக்குதல் நடந்திருக்கிறத பார்த்தா பதட்டமா இருக்கு. அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மேல நடத்தின போர் நடவடிக்கையினால மத்திய கிழக்கு பகுதிகள்ல பதட்டம் கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சிட்டு வந்தது. இந்த நிலைமையில தான் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தா இருக்கிறதா சொல்றாங்க. மேல சொன்ன ஒப்பந்தப்படி இந்த 3 நாடுகள்ல எந்த ஒரு நாடு மேல தாக்குதல் நடந்தாலும் அது இந்த 3 நாடுங்க மேலையும் நடத்தப்பட்ட தாக்குதலா கருதப்படுமாம். இப்போ ஹவுதிகள் நடத்தியிருக்கிற இந்த தாக்குதல் சவுதி அரேபியாவோட முக்கியமான எரிசக்தி கட்டமைப்பு வசதிகளுக்கு பெரிய பாதுகாப்பின்மையை உண்டாக்கியிருக்கு. மொத்தத்துல இந்த சம்பவங்க எல்லாமே மத்திய கிழக்கு பகுதியில தொடர்ந்து வளர்ந்துட்டு வர்ற பாதுகாப்பு அச்சுறுத்தலையும் சவால்களையும் தெளிவா எடுத்துக்காட்டுது.